காங்கிரஸ் தலைவரா? இல்ல அது வந்து நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய தப்பு தான் அது. ஏன் சொல்றேன்னா அவர் வந்து எனக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது காவல்துறை என்ன பண்ணிருக்கோம், அலர்ட் ஆயிருக்குமா வேணுமா சொல்லுங்க. யாரா இருந்தாலும் ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சாதாரண பிரஜையா இருந்தா கூட சரி, தன்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி காவல்துறையோட பெட்டிஷன் கொடுத்தா அதை உதாசீனப்படுத்தும் போது கண்டிப்பா அது இது மாதிரி தான் வரும். அப்போ இதை உதாசீனப்படுத்தி அப்பவே காவல்துறை அலர்ட் ஆயிருந்ததுதான் கண்டிப்பா வந்து அவர் சடலமாக மீட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் வந்து அன்னைக்கே கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா வந்து அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்ப யாரு பொறுப்பு இதுக்கு? இந்த விடிய அரசோட காவல்துறையுடைய பொறுப்பு தான். அப்ப பெட்டிஷனை பத்தி கவலைப்படுறது இல்ல, இப்ப நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதை பத்தி கவலைன்ற ஒரு அரசு எப்படி வந்து விடியாத அரசுடைய முதலமைச்சர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இன்னைக்கு வந்து முடிக்க விடாம இன்னைக்கு வந்து தூங்கிட்டு இருக்காரோ அதே போலதான் இன்னைக்கு காவல்துறை தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் இடஒதுக்கீட்டுல அதிமுக ஒரு முக்கிய பங்கு இருக்கு. 69% இருக்கட்டும், தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிறதுல அதிமுக ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அந்த இடஒதுக்கீடு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் வந்து அந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்படும், எஸ்சி பிரிவினருக்கான அந்த இடஒதுக்கீடு குறித்து பிரதமர் வந்து அந்த இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்படுகிற இடஒதுக்கீடு குறித்து அவர் பேசுறதா எப்படி? இடஒதுக்கீடுன்னு சொல்லும் போது நாம் போற்றப்படக்கூடிய தலைவர் இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா மண்டல் கமிஷன் தீர்ப்பின்படி 50% மேல இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தது. உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த காலகட்டத்தில் திரு மு கருணாநிதி அன்னைக்கு ஆட்சி செய்திருந்தா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, காவிரி நதி நீர் மாதிரி விட்டுட்டு இருப்பாரு, உரிமையை கச்சத்தீவு மாதிரி உரிமையை விட்டுட்டு இருப்பாரு. ஆனா அம்மா வந்து விடல. என்ன பண்ணாங்க, உடனடியாக அன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரசிம்மராவ், அன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் நானு, அன்னைக்கு என் துறை தான் அன்னைக்கு அம்மா நலாசல் நான் தான் நிர்வகிச்சிருந்தேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. கூட்டி எல்லாம் ஒரு முடிவெடுத்தோம், போய் பிரைம் மினிஸ்டர் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரே பிளைட்ல சர்வ கட்சி எல்லா கட்சியும் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் கிட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அழகா பிரீஃப் பண்ணாங்க. பக்கத்துல நாங்க இருக்கோம். இதே வந்து எங்க கூட அன்னைக்கு சேக்கு தமிழரசெல்லாம் வந்தார், அவர் கேட்டு பாருங்க. 1.5 மணி நேரம் பேசுறாங்க. எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பயனர், ஒரு முன்னோடி. 1921 வந்து முதல் கம்யூனல் ஜியோ போட்ட மாநிலம் தமிழ்நாடு. எனவே அப்படிப்பட்ட நிலையில வந்து இடஒதுக்கீடு என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய தமிழ்நாட்டில் பின்பற்றுகின்ற உரிமை. எனவே எந்த காலகட்டத்தில் நாங்கள் 50% இடஒதுக்கீடை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நரசிம்மராவ் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கன்வின்ஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. 9வது அட்டவணையில் சேர்த்து அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்கள் லெட்டர் எழுதி ஒட்டுமொத்தமா பார்லிமெண்ட்ல அதை நிறைவேற்றுறாங்க. அப்போ 69% இடஒதுக்கீடு இன்னைக்கும் வந்து அனுபவிக்கிறோம்னா ஆதி திராவிடர்கள் 18%, பழங்குடியினர்கள் 1%, பிற்படுத்தப்பட்டோர் 30%, மிகவும் தங்கியவர் 20%, 69%, 69% இந்த இடஒதுக்கீட்டை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின மக்கள்ல இருந்து, பழங்குடியினர்ல இருந்து, பிற்படுத்தப்பட்டவர்ல இருந்து, மிகவும் பின்தங்கியோர் மக்கள்ல இருந்து எல்லோரும் அனுபவிக்கக்கூடியதுன்னா இதே புரட்சி தலைவி அம்மா தான். இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பாராட்டு கூட்டம். இன்னைக்கு பக்கத்தில் இருக்காரு, யாரு கூட இருக்காரு, இன்னைக்கு திரு மு கருணாநிதியோட பக்கத்தில் இருந்தவர், இவரோட பக்கத்தில் இருந்தவர் யாரு, இப்போ ஸ்டாலினோட பக்கத்தில் இருக்கவர் திரு கி வீரமணி ஐயா அவர்கள். அவரே வந்து என்ன பட்டம் கொடுத்தாரு, அவரு சமூக நீதி காத்த வீராங்கனை. யாருக்கு கொடுத்தாரு? சமூக நீதி காத்த வீரர்னு சொல்லி கருணாநிதி கொடுத்தாரா, இல்ல சமூக நீதி காத்த வீரர் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்தாரா? சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒப்பற்ற முதலமைச்சர், ஒப்பற்ற தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு மட்டும்தானே அந்த பட்டத்தை கொடுத்தாரு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், ஆதி திராவிட பழங்குடியினர்கள், மிகவும் பின்னர் எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவரும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அப்படி வந்து ஆண்டாண்டு காலமா இருக்கிற இத மோடி இல்ல, காங்கிரஸ் இல்ல, எந்த கொம்பம் வந்து மத்தியில் வந்தாலும் சரி, ஒரு ஆணியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீட்டுல இருந்து புடுங்க முடியாது.
இடஒதுக்கீடு அளிக்கப்படும். பிரதமர் தவறாக இடஒதுக்கீடு குறித்து பிரச்சாரம் பண்ணார். ஆதாயத்துக்காக இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்தவரை சொல்றேன், இங்க 69% இடஒதுக்கீடு என்பது ஆண்டாண்டு காலம் பின்பற்ற ஒண்ணு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் ஒரு ஆணி புடுங்க முடியாது. ஓகேவா?